ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க. அதுவும் நல்லா வணக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வணக்கிக்கலாங்க. நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு மசாலா நல்லா எண்ணெயிலே வணக்கட்டுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மசாலாவில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுட்டு சிக்கன் நல்லா மசாலாவிலே கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படி சிம்லேயே வச்சிங்கனாலும் அதுலேருந்து தண்ணி கொடுத்து வரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. தண்ணி கொடுத்து வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி வேக வச்சுட்டா நம்ம சூப்பராக நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர், பாய்.